என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன்! இந்த ஒரு கடல்ல பார்த்தீன்னா, இருக்கிற தண்ணீல வாழக்கூடிய பூஞ்சைகள், பாசிகள், செடிகள், கொடிகள் எல்லாமே மின்மினி பூச்சி மாரி மினுக்குதாம். அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கான்வர்சேஷன தெரிஞ்சுக்க ஜிஎல் சந்துருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு உங்களோட லைக்க குடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மின்மினி பூச்சி மாரி ஒளிரும் உயிரினங்கள் தாவரங்கள் போல இந்த கடலில் வாழ்கின்றன. அது எங்கே இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமா? இது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள டாஸ்மா கடலோர பகுதிகளில் இந்த கரையோரம் ஒதுங்கும்போது இது பார்த்தீங்கன்னா, அலையில அடிச்சுக்கிட்டு வருதாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அழகா மின்மினி பூச்சி மாரி ஒலிக்குதாம். அதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஆர்வத்துடன் போய் பல பேர் பார்க்குறாங்களாம். இதுவே நம்ம இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பகலில் பார்க்க சொல்ல இப்படி மினுக்குதுன்னா, நைட் டைமில் கண்களை கவர்ந்தா போல தான் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாருமே இந்த ஒரு கடலோர பகுதியில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீல்ஸ் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி மின்மினி பூச்சி மாதிரி மினுக்கின்னு இருக்கும் அங்கே இருக்கிற தாவர உயிர். அழகு இருக்கிற இடத்துல தான் நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எதனா ஆபத்து இருக்குமோடான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஆராய்ச்சி பண்ண சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க? அலைகள் வர சொல்ல இந்த மாதிரி பாசிகள் அடிச்சுக்கிட்டு வருது, மின்மினி பூச்சி மாதிரி மினுக்கிறது. பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே கண்ணை கவர் தான். ஸோ அழகு ரசிக்க தெரியாதவங்க கூட இதை பார்த்தா ரசிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு பாசிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் ஆராய்ச்சி பண்ண சொல்ல விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, சுற்றுலா பயணத்துக்கு சென்ற விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். லீசா ஆன் ஜெஸ்வின் இவங்க தான் விஞ்ஞானிகள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பாசிகள் பார்த்தீங்கன்னா குறைந்த எண்ணிக்கையில் இருக்க சொல்ல கண்களை கவருவது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக மின்மினி பூச்சி மாதிரி காட்சியளித்து, இந்த ஒரு பாசிகள் கூட்டம் கூட்டமாக ஒதுங்கும் போது அலைகளில் பார்த்தீங்கன்னா மேலே படப்பட ஸோ நிறைய இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிரைட்டாக தெரிஞ்சிருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட இவங்க சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமாகவும், நைட் டைம் அதாவது இரவு டைமில் பார்த்தீங்கன்னா நீல நிறமாகவும் ரொம்பவும் அழகாக இருந்திருக்கான். ஸோ இதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பாசிகள் பகல் நேரத்தில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற மாசுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாசிகளில் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறமாக தோற்றமளிக்குது. அதனால் நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் நீல கலரில் பிரைட்டாக காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒளிரும் பாசிகள் வந்து கடலில் அலை வர சொல்ல அடிச்சுட்டு வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த கடலில் இருக்கிற ஒரு தாவரமான நோக்டி லூக்கா இந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டே வருதான். ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் அந்த ஒரு ஒளிரும் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அலையில் அடிச்சுக்கிட்டு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாகவும் இருக்கும், இதுவும் ஆபத்தானது தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக் கொடுத்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.